ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்ஸில் கூட்டுத்தொடர் வரிசையிலிருந்து நமக்கு எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான். இப்போ கூட்டுத்தொடர் வரிசைனா ஏபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஏபியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம எந்த மாதிரி நம்ம அதை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, 5 + 11 + 17 அப்படின்னு கொடுத்து டாட் கொடுத்து +95 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இதை எப்படி செய்யணும்னா, கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு 2 ஃபார்முலா தான் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா Sn = n/2 a + l, இது ஒரு ஃபார்முலா. Sn = n/2 a + l, இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா பார்த்தோன்னா Sn = n/2 2a + n - 1 × d, இந்த 2 ஃபார்முலா தான் நமக்கு கூடுதலுக்கான ஃபார்முலா. நமக்கு இதில் கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம இதை செய்யலாம். இப்போ இதில் நமக்கு கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா 5 + 11 + 17 ப்ளஸ் போட்டு டாட் போட்டு +95, இதில் கடைசி உறுப்பு 95 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய கூடுதல் காண்க அப்படின்னு தான் நமக்கும் கேட்குறாங்க கொஸ்டின். அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் செய்யலாம். Sn = n/2 a + l, இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை செய்யலாம். அப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு 5 அப்படிங்கிறது ஏ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏ 5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம்? d2 - d1, அதாவது ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ அதான் டி 6, எல் 95 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலாவில் Sn = n/2 a + l. இப்போ நமக்கு n இல்லை, n நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ n ஃபார்முலா, n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா n = l - a/d + 1. n கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா l - a/d + 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா n வேல்யூ 1 கிடைக்கும். n வேல்யூ 1 கிடைக்கும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த Sn = n/2 a + l, இந்த ஃபார்முலாவில் கொண்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ n நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதை n-க்கு பதிலாக போடுவோம். n-க்கு பதிலாக அந்த நம்பரை போடுவோம். அப்புறம் ஏ நம்ம வச்சுருக்கோம். ஏ 5, எல் 95. அப்போ 95 5 எவ்வளோ வரும்? 100 வரும். அப்புறம் n போடுவோம். இதெல்லாம் போட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் கூடுதல். அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ Sn = n/2 a + l, அதுக்கப்புறம் n வேல்யூ மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்குமே நமக்கு எல்லா வேல்யூமே அதில் இருக்குது. எல் இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது. அதை அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு n வேல்யூ கிடச்சிரும். இதை கொண்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஃபார்முலாவில் கொண்டு n/2 a + l கொண்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா 5 + 10 + 15 ப்ளஸ் முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் 20, அதாவது இது முடியலை, அதாவது அது +95 அப்படின்னு முடிச்சுட்டா அது எல் லாஸ்ட் வேல்யூன்னு வச்சுப்போம். இதில் அப்படி சொல்லலை, முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம முதல் 20 உறுப்புகள் அதை என்னென்னு வச்சுக்கணும் அப்படின்னா இதான் n கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் போடாமல், இதுவும் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, 2 ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா Sn = n/2 2a + n - 1 × d, இந்த ஃபார்முலாவில் போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இதில் நமக்கு என்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க? ஏ 5 கொடுத்துருக்காங்க. டி நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். 10 - 5 5 கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி n 20ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே நமக்கு இருக்குது. இந்த ஃபார்முலாவில் கொண்டு நம்ம போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். Sn = n/2, n-க்கு பதிலாக என்ன போடுவோம்? 20/2 போடுவோம். 2a 2 × a-க்கு பதிலாக 5 போடுவோம். n-க்கு பதிலாக என்ன போடுவோம்? 20 - 1 × d, d எவ்வளவு? 5. இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். Sn = n/2 a + l, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செய்யணும். கடைசி உறுப்பு கொடுக்காம முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். Sn = n/2 2a + n - 1 × d, இந்த ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து பாருங்கள், 4 + 9 + 14 போட்டு 17வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. T17 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ T17 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா என்ன? Tn = a + n - 1 × d, இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டால் 17வது உறுப்பு என்னன்னு கிடச்சிரும். அப்போது ஏ கொடுத்துருக்காங்களா 4, அப்புறம் டி n - 1, n என்ன? அதான் 17, n 17. இதில் ஏ வேல்யூ என்ன? ஏ 4, n எவ்வளவு? n 17. அடுத்து டி எப்படி கண்டுபிடிப்போம்? 9 - 4, 9 - 4 எவ்வளவு? 5.
இந்த வேல்யூவை கொண்டு நம்ம என்ன பண்ணிடணும், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். T17 கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏக்கு பதிலாக என்ன போடுவோம், 4 போடுவோம். n-1 எண்ணுக்கு பதிலாக 17 - 1 அப்போ என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். டிக்கு பதிலாக 5 போடுவோம். இதை போட்டுட்டு நம்ம வந்து அதை கேன்சல் பண்ணி செஞ்சோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். 17வது உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது T17 என்னன்னு கேட்குறாங்க. இது இல்லாமல் நம்ம ஈஸியாக செய்யணும்னா 17வது உறுப்புனா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஒன்றை வந்து மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா n-1 டி போடுறோம்ல. அப்போ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், T17 என்னென்னா a + 16d இதில் கொண்டு அப்ளை பண்ணிட்டாலும் கிடைக்கும். என்ன உறுப்போ அதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 15வது உறுப்பு அப்படின்னா என்ன பண்ணுவோம், a + 15 அப்படின்னா 14dயில் அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து 15வது உறுப்பு கிடச்சிரும். 10வது உறுப்பு அப்படின்னா என்ன செய்யணும்னா ஒன்றை மைனஸ் பண்ணிடும், 9d. அப்போ T10 அப்படி ஈக்குவல் டு a + 9d அதில் கொண்டு அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருவேளை இது மறந்து போச்சுன்னா என்ன பண்ணணும், 10வது உறுப்புனா ஒரு நம்பரை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். 20வது உறுப்புனா அதுலேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும். 20வது உறுப்புனா என்ன போடுவோம், T20 ஈக்குவல் டு a + 19d அதில் கொண்டு அப்ளை பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். இதிலே பார்த்தோன்னா முதல் n இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்பாங்க. இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா n×n+1/2. இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன, n×n+1/2. இந்த ஃபார்முலாவில் கொண்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 1 + 2 + 3 + 4 கொடுத்து 45 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிப்போம், இப்போ n வந்து 45 கொடுத்துருக்காங்க. n வேல்யூ வந்து 45. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், n-க்கு பதிலாக 45, n+1 அப்படின்னா என்ன 46/2 இது போட்டுட்டு நம்ம கேன்சல் பண்ணிவிட்டோம். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பண்ணோன்னா அதுக்கான ஆன்சர் வந்து வந்துடும் நமக்கு. இதே மாதிரி பார்த்தோன்னா முதல் 25 இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25ங்கிறது என்னன்னு நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, n×n+1/2 தானே ஃபார்முலா. இதே ஃபார்முலா தான். இதில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிடுவோம். n-க்கு பதிலாக 25, n+1 வந்து 26/2. இதை வந்து கேன்சல் பண்ணி போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். முதல் 25 இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாலும் இதே ஃபார்முலா தான், n×n+1/2. இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து பாருங்கள், 7 + 14 + 21 டாட் போட்டு 490 இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ இப்படி கொடுத்தோன்னா நமக்கு எப்போவுமே வந்து இப்படி இருந்தால் நம்மளால் செய்ய முடியாது. இதை வந்து எப்போவுமே நம்பர் வந்து 1ல் ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம வந்து 7 வந்து பொதுவாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும், 7ஆல் அப்படியே பெருக்கிறோம். 1 7 7 7 14 3 21 அப்படி போட்டிருக்கோமா. 490 போட்டால் என்ன கிடைக்கும், 70. அப்போது இந்த 7 மட்டும் வெளியே இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பர். அப்போ இதில் வந்து n எது, இதில் n வேல்யூ வந்து 70ங்கிறத n. இந்த மாதிரி 1ல் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நம்ம 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அதை மாற்றி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 7 14 21 இந்த மாதிரி கொடுத்து 490 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம மாற்றி அதை எழுதிக்கணும். அப்போ 7 வெளியே எடுத்துட்டோன்னா நம்ம ஒன்று மாதிரி மாறிடும். அப்படின்னா நம்ம 490 வந்து 7ஆல் வைக்கும்போது நமக்கு 70ன்னு வந்துடும். அப்போ இதுதான் n வேல்யூ. இந்த 7 மறந்துடக்கூடாது. அந்த 7 வந்து பின்னாடி வச்சுட்டே வரணும். ஏன்னா கடைசியாக என்ன பண்ணிடணும், அந்த 7 பெருக்கி எழுதும்போது அதை எழுதணும். 7 அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு n வந்து 70. அப்போது n×n+1 அதே ஃபார்முலா தான், n×n+1/2 இந்த ஃபார்முலாவில் போடுவோம். அப்போ n-க்கு பதிலாக 70, n+1 வந்து 71/2. இதில் போட்டு நம்ம அடி கொடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்தது பாருங்கள், 2 + 4 + 6 + 100 இப்படி இருக்குது. இப்போ இது நம்ம வந்து 2 ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு எப்போவுமே 1ன்னு ஸ்டார்ட் ஆகினா மட்டும்தான் அந்த கணக்கு வந்து செய்ய முடியும். அப்போ நம்ம 2 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளுக்குள்ளே நம்பரை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 2 2 4 6. அப்போது 100 2ஆல் வகுத்தா எவ்வளோ வரும், 50 வரும். இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை உள்ளே கொண்டு நம்ம பெருக்கி பாருங்கள், நம்ம மேலே இருக்கிறது அப்படியே கிடச்சிரும். இதை வந்து இந்த 2 கொண்டு உள்ள எல்லாத்தையுமே பெருக்குனா நமக்கு என்ன கிடச்சிருக்கோம், மேலே இருக்கிறது அப்படியே வந்துடும். இந்த மாதிரி மாற்றிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து செய்யணும். இப்போ வந்து 2 வந்து மறந்துடக்கூடாது. 2 வந்து அப்படியே வெளியே வச்சுக்கிறோம். இப்போ 1 + 2 + 3 + 50 இருக்குது. இது பார்த்தோன்னா இயல் எண்களின் கூடுதல் அதே மாதிரி இருக்குதுல்ல, n×n+1/2 இந்த மாடல்லே இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதில் n எது, n வந்து 50, n+1 வந்து 51/2 போடுறோம். இதை கேன்சல் கொடுத்து ஆன்சர் வந்துன்னா அதுக்கு ஆன்சர் வந்து வந்துடும் 50 × 51/2. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு 2 2 50 வந்து 25 2 50. அப்புறம் அந்த 25 51 என்ன பண்ணணும், பெருக்கிட்டு அந்த ஆன்சரை வந்து இந்த 2 கூட பெருக்கிக்கணும். பெருக்கிட்டால் என்ன ஆன்சர் வருமோ அதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து பாருங்கள், 11 + 12 + 13 40 இதனுடைய கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இதில் 11லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி 10 நம்பர் வந்து இல்லை. அப்போ வந்து நம்ம இது என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏன்னா இதை வந்து வெளியில் எடுத்து அந்த மாதிரி செய்ய முடியாது. முன்னாடி 10 நம்பரே வந்து நமக்கு மிஸ் ஆகுது. அதனால் நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை அப்படியே எழுதிக்கணும். 11 + 12 + 13 அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே எது மிஸ் ஆகுதோ அதை மைனஸ் போட்டு அந்த பக்கம் எழுதிக்கணும். 1லேருந்து 10 நம்பர் வரைக்கும் என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. அதையும் இங்கே எழுதிக்கிறோம். இப்போ இதோடைய n வந்து என்ன அப்படின்னா 40. இதோடைய n என்னென்னா 100 10.
அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n+1/2. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இதை எழுத போகிறோம். இப்போ 40 அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், n+1 41/2 எழுதிக்கிறோம். 1லேருந்து 10 வரைக்கும் மிஸ் ஆகுதுல்ல, அதனால் அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இந்த இதில் வந்து n வந்து என்ன கொடுத்துருக்கு, n வந்து என்னென்னா நம்ம 10ன்னு எடுத்துக்கணும். 10ன்னு போடும்போது என்ன ஆகும், 10 × 11/2 போடுறோம். இப்போ இதை என்ன பண்ணுவோம், இதை வந்து கேன்சல் பண்ணுறோம். இதை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதையும் கேன்சல் பண்ணுறோம். 1 2 2 I 2 10, அப்போ 55ன்னு வரும். இதுலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணி எழுதிட்டோம்னா அதுதான் அதனுடைய ஆன்சர். எப்போவுமே நமக்கு வந்து 1லேருந்து இல்லை அப்படின்னா அந்த மிஸ் ஆகிற நம்பரை என்ன பண்ணிடணும், பின்னாடி போட்டு மைனஸ் பண்ணி அதை வந்து எழுதிடணும். அதான் வந்து ஆன்சர். அடுத்து முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல். ஒற்றை எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது ஒற்றை எண்கள் எப்படி இருக்கும், 1 3 5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா l+1/2 the whole square இல்லைனா n². முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒற்றை எண்கள் வந்தாலே அதுக்கு ஃபார்முலா இது வந்து நம்ம வந்து மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். l+1/2 the whole square இல்லைனா n². இப்போ இதில் இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்களே. இதில் லாஸ்ட் நம்பர் என்ன, 25 அப்படிங்கிறது தான் லாஸ்ட் நம்பர். இதுதான் வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கணும். எல்லுன்னு எடுத்துக்கிட்டு இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டால் நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ எல்லுக்கு பதில் 25 + 1 the whole square போட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணி பெருக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 169ன்னு ஆன்சர் வருது. இந்த மாதிரி ஒற்றை அது வந்து என்ன நம்பர்ஸ்ன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். 1 3 5 இல்லைனா 1 2 3 4 1 2 3 4ன்னு போனால் அது இயல் எண்கள். n × n+1/2 அந்த ஃபார்முலாவில் போயிடும். ஒற்றை எண்களா அது இயல் எண்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒற்றை எண்களாக இருக்கிறதுனால இதுக்கு ஃபார்முலா வந்து இதுதான், l+1/2 the whole square இல்லைனா n². இப்போ l+1ல் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது ஒன்றுமே சொல்லாமல் முதல் 15 ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து n². நம்ம பார்த்தோம்ல 2 ஃபார்முலா இருக்குது, l+1/2 the whole square இல்லைனா n². இப்போ இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருந்தாங்க கணக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போடணும். இல்லை சிம்பிளாக வந்து இத்தனை எண்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்தாங்க, முதல் 15 ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். ஒற்றை அப்படிங்கிற வேர்டு வந்தாலே இந்த n² ஃபார்முலாவில் போட்டு 15² போட்டால் 225, அதான் நமக்கு ஆன்சர். அடுத்து 1 + 3 + 5 25 வரை உள்ள உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இப்படி 25 வரை அப்படின்னு முடிச்சுட்டாங்கன்னா இது வந்து லாஸ்ட் நம்பர். இதுக்கு வந்து n² ஃபார்முலாவில் போட்டாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். 25 அப்படிங்கிறது n²ல் போட்டால் 25² அப்படின்னா 625. இது வந்து எப்படி இருக்குது, இது ஒற்றை எண்ணா இயல் எண்ணாங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஒற்றை எண்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவில் போடணும். 1 + 3 + 5 இது வந்து ஒற்றை எண், அதனால் நம்ம வந்து n²ல் போட்டிருக்கிறோம். அடுத்து 31 + 33 + அந்த மாதிரி 35 இந்த மாதிரி போகுது. இப்போ இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒற்றை எண்கள். இது என்ன எண்கள்ங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். இது என்ன எண்களில் இருக்குது, இது ஒற்றை எண். 31 33 அப்படிங்கிறதுலாம் என்ன எண், ஒற்றை எண். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, l+1/2 the whole square ஃபார்முலா தான் வரும். அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து என்ன நம்பர் மிஸ் ஆகுது, முன்னாடி இருக்கிற நம்பர் ஃபுல்லாக மிஸ் ஆகுது. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 29 வரைக்கும் இல்லை, 1லேருந்து 29 வரைக்கும் முன்னாடி இல்லை. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா 29 வரைக்கும் நம்ம பின்னாடி போட்டு மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம், 31 + 33 + 35 இதை வந்து பார்த்து அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து மைனஸ் நமக்கு என்ன வேறு 35 இருக்குது, ஆனால் முன்னாடி 29லேருந்து இல்லை. அப்போ லாஸ்ட் நம்பர் 29 இல்லை, அதனால் 1 + 3 + 5 போட்டு 29 எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, ஒற்றை இயல் எண்களின் கூடுதல்னா l+1/2 the whole square தான் ஃபார்முலா. இது ஃபார்முலா என்ன, l+1/2 the whole square. அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்பரில் வந்து l என்ன, l வந்து 35ன்னு எடுத்துக்கிறோம். செகண்டில் நம்ம l வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோம், 29ன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டையுமே கொண்டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து 35, இதில் வந்து 53ன்னு முடியுது. லாஸ்ட் நம்பர் இது என்ன அப்படின்னா 35 இல்லை 53. 53ங்கிறது லாஸ்ட்டாக முடியுது, முன்னாடி தான் வந்து நமக்கு 31. அப்போ 29 வந்து இல்லை, அதனால் அதை போடுறோம். அப்போ 53 l+1, அப்போ 53 + 1/2 போடுறோம். இங்கே வந்து 29, அப்போ 29 தான் l. அப்போ 29 + 1/2ன்னு போடுறோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதான் நமக்கு ஆன்சர். எப்போவுமே நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகலைன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் அது நம்ம ஆன்சர் பண்ணணும். இது ஒற்றை எண்ணான்னு பார்த்துக்கணும், இல்லைனா இயல் எண்களில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபார்முலா எதுவும் அது போடணும். இயல் எண்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, n × n+1/2 அந்த ஃபார்முலாவில் போடணும். ஒற்றை எண்களாக இருந்துச்சுன்னா l+1/2 the whole square ஃபார்முலாவில் போடணும், இல்லைனா n². மொத்தமாக டோட்டலாக முதல் 25 ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை, n², அவ்வளோதான். அது இயல் எண்களாக இருந்துச்சுன்னா முதல் 25 இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து n × n+1/2ல் போடணும்.
அடுத்து முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா n × n + 1 2n + 1/6 இந்த ஃபார்முலாவில் தான் கண்டிப்பாக போடணும். வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா n × n + 1 2n + 1/6. இப்போ 1² + 2² + 3² போட்டு 25². இதனுடைய வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம n வந்து எது எடுத்துக்கிறோம், இந்த 25 அப்படிங்கிறத n. அப்போ n × n + 1 ஃபஸ்ட் என்ன n × n + 1 என்னென்னு எழுதுகிறோம். இதான் 25 × 26. அடுத்து 2n + 1 2n இது +1 2n + 1 எழுதியிருக்கோம் /6. இதை வந்து கேன்சல் பண்ணி போட்டோன்னா நமக்கு வந்து என்ன ஆன்சரோ அதான் வந்து ஆன்சர். n × n + 1 2n + 1/6 போடுறோம். அடுத்து பார்த்தோன்னா 12² + 13² + 14²லேருந்து 35² கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன ஆகுது, நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது 1லேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி கணக்கில் எல்லாமே நமக்கு வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே வந்து எத்தனை நம்பர் மிஸ் ஆகுது, 11² வரைக்கும் இல்லை, 12²லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1²லேருந்து 11² வரைக்கும் இல்லை. அப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். 1²லேருந்து 11² வரைக்கும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நாம் வந்து மைனஸ் பண்ணிக்கணும், பின்னாடி போட்டு மைனஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ஸ்கொயர்லேருந்து ஃபார்முலா என்ன n × n + 1 2n + 1/6 அந்த ஃபார்முலாவில் தான் இதை வந்து போடணும். அப்போ நம்ம வந்து n வந்து என்ன, இதுக்கு ஃபஸ்ட் நம்பருக்கு வந்து n வந்து 35ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் வேல்யூக்கு வந்து n வந்து 11ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இதில் எது இல்லையோ அதை பின்னாடி போட்டு கண்டிப்பாக மைனஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு ஆன்சர் வரும். இப்போ 35 அப்போ 35 × 36 × 71 2n + 1/6 போடுறோம். மைனஸ் இங்கே 11 அப்போ n × n + 1 2n + 1/6 இதுக்கும் அதே ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணணும். அப்போது 11 × 12 × 2n + 1னா 23/6. இதை போட்டு நம்ம என்ன கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 14404 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்குது. அடுத்து முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் அப்படின்னாலும் இந்த இயல் எண்கள் இந்த ரெண்டுக்குமே கொஞ்சம் இது இருக்கும், தொடர்பு இருக்கும். எப்படின்னா இயல் எண்களின் கூடுதல்னால் நம்ம என்ன சொல்லுவோம், n × n + 1/2. கணங்களின் கூடுதல்னா n × n + 1/2 the whole square வந்துச்சுன்னா அது வந்து கணங்களின் கூடுதல். இதான் வந்து கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1/2 the whole square. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1³ + 2³ + 3³ கொடுத்து 20³ கொடுத்து இதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. 1ல் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இது பிரச்சனை இல்லை, இது கணங்கள். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஃபார்முலாவில் இதை போடுறோம், n × n + 1/2 the whole square இந்த ஃபார்முலாவில் நமக்கு போடணும். இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா இதில் வந்து n வேல்யூ வந்து 20. அப்போ 20 × 21/2 the whole square போட்டுட்டு கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதே கணக்கு தான் 16³ + 17³ + 18³ 35³. இப்போ இந்த இதில் வந்து என்னென்னா இதில் என்ன ஆகுது, முன்னாடி 15³ இல்லை, 15³ வரைக்கும் நமக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணணும், பின்னாடி அந்த 1லேருந்து 15³ வரைக்கும் போட்டு இதே ஃபார்முலாவை போட்டு என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். என்ன பண்ணுறோம், 16³ + 17³ அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிறோம். பின்னாடி என்ன இல்லை, 15³ வரைக்கும் இல்லை 1லேருந்து. அப்போ 1லேருந்து 15³ போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூக்கு வந்து நம்ம n வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், 35ன்னு எடுத்துக்கிறோம். செகண்டில் வந்து n வந்து 15ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இப்போ ஃபார்முலா என்ன, கணங்களுக்கு n × n + 1/2 the whole square. கணங்கள்னால க்யூப்னு போட்டக்கூடாது, n × n + 1/2 the whole square தான். அப்போ நம்ம 35 அப்போ 35 × 36/2 the whole square போடுறோம். இங்கே 15 அப்போ 15 × 16/2 the whole square போடுறோம். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதிரி மாடலும் கேட்பாங்க. 1 + 2 + 3 + 10 = 55 எனில் 1³ + 2³ + 10³ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேலே கொடுத்துருக்கிறது என்ன, இயல் எண்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. 1 2 3னா என்ன, n × இது என்ன ஃபார்முலாவில் வரும், n × n + 1/2 இந்த ஃபார்முலா. கீழே இருக்கிறது n × n + 1/2 the whole square ஃபார்முலா. அப்போ இது எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு 1 2 3 10னா இது என்ன ஃபார்முலா வரும், இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா. அதுக்கு ஃபார்முலா என்ன, n × n + 1/2 அதான் ஃபார்முலா. அப்போ அது ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு 55ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 55 நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதுவே க்யூபாக இருந்தால் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம க்யூபாக இருந்தால் இயல் எண்கள் மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இயல் எண்கள் மாதிரியே இருக்கும். ஆனால் கணங்கள் அப்படின்னா the whole square ஃபார்முலாவில் மட்டும் ஸ்கொயர் வரும். அப்போ n × n + 1/2 the whole square the whole square போடும்போது என்ன ஆகும், நம்ம அந்த இருக்கிற வேல்யூ வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். அதாவது இயல் எண்கள் கொடுத்துட்டு கணங்கள் கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன அப்படின்னா, இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன, n × n + 1/2 அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 55ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1³ + 2³ இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன, கணங்களின் கூடுதல் n × n + 1/2 the whole square. அப்போ நமக்கு n × n + 1/2 வந்து 55ன்னு தெரியுது. அப்போ n × n + 1/2 the whole square என்ன, அந்த 55ஐயும் நம்ம ஸ்கொயர் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன ஆன்சரோ அதான் வரும். அடுத்து பார்த்தோன்னா
1 கியூப் 2 கியூப் கியூபில் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து இயல் எண்களாக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப்லேருந்து 10 கியூப் வந்து 3025ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 1 2 3 10னுடைய அதே மாதிரி இருக்கும், ஆனால் கியூப் இருக்காது. வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் 3 கியூப் அப்படின்னா என்ன? n இன்ட்டு n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படி தானே? இதோட வேல்யூ என்ன? 3025 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். 3025. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? 1 + 2 + 3 இல்லைருந்து 10 அதே வேல்யூ, ஆனால் கியூப் இல்லாமல் அதுக்கு என்னென்னு கேட்குறாங்க. n இன்ட்டு n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் வந்து 3025ன்னா 1 + 2 + 3லேருந்து 10 வரைக்கும் அதனுடைய வேல்யூ என்ன? கணங்கள் கொடுத்துட்டு இயல் எண்களுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ வந்து 3025னா நமக்கு வந்து நார்மல் வேல்யூ n இன்ட்டு n + 1/2 என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணிடணும்? ரூட் எடுத்துடணும். அந்த 3025க்கு ரூட் எடுத்துடணும். ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வேல்யூ வரும்? 55 தான் இதுக்கான ஆன்சர். கணங்கள் கொடுத்துட்டு இயல் எண்கள் கேட்டாங்கன்னா ரூட் எடுக்கணும். இயல் எண்கள் கொடுத்துட்டு கணங்கள் எடுத்துட்டா அதை வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். என்ன வேல்யூவோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். இப்போ இயல் எண்கள் கொடுக்குறாங்க. இயல் எண்கள் கொடுத்தா அதுக்கு ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1/2 இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க 10 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கியூபு கொடுக்குறாங்க. அப்போது கியூப் கொடுக்கும்போது அதுக்கு வந்து என்ன பண்ணிடணும்? 10 ஸ்கொயர் 100ன்னு பண்ணிடணும். இதே இது கியூபில் கொடுத்துருக்காங்க 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் இதோட வேல்யூ வந்து 100 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ 1 + 2 + 3 இதுக்கு வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிடணும்? அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும். ரூட் 100 போட்டால் என்ன கிடைக்கும்? நமக்கு 10 வேல்யூ கிடைக்கும். இதுதான் 1 + 2 + 3 = n வந்து k எனில் கியூப் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 1 + 2 + 3னா என்ன? அது இயல் எண்கள். அது ஃபார்முலா தான். எதுக்கு என்னன்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். 1 + 2 + 3 அப்படின்னா என்ன ஃபார்முலா? இயல் எண்கள். அப்போ n இன்ட்டு n + 1/2 அதான் வந்து ஃபார்முலா. அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கே கொடுத்துருக்காங்க. கியூபு அதே கொடுத்து அதுக்கு கியூப் என்னன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இயல் எண்கள் கொடுத்துட்டு கணங்கள் மாற்றணும்னா அதுக்கு என்ன சொன்னோம்? ஸ்கொயர் பண்ணிடணும், அவ்வளோதான். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணிடணும், அவ்வளோதான். கே வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு? k² கிடைக்கும். k² தான் ஆன்சர். இயல் எண்கள் கொடுத்துட்டு கணங்களாக மாற்ற ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை கணங்களாக மாற்றணும் அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணிடணும், அவ்வளோதான். இதே இது கணங்கள் கொடுத்துட்டு இயல் எண்களாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். 1 + 2 + 3 p = 171 எனில் 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + p கியூப் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இயல் எண்கள் கொடுத்துருக்காங்க, நமக்கு கணங்களாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இயல் எண்கள்லாம் என்ன பண்ணிடணும்? இயல் எண்கள் கொடுத்துட்டு கணங்களாக மாற்றணும்னா நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும், அவ்வளோதான். இருக்கிற வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 171 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கணங்கள் வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா ஃபார்முலா வந்து n இன்ட்டு n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை ஸ்கொயர் பண்ணிடுறோம், அவ்வளோதான். அடுத்து 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் k கியூப் = 6084 எனில் கேயின் மதிப்பு. இது அப்படி தான். இப்போ வந்து நமக்கு கியூப் கொடுத்துருக்காங்க. கியூப் கொடுத்துருக்குறதாங்க நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்? k கியூப் இதுனா கேயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது ஸ்கொயர் அப்படி தானே? அப்போ அதாவது ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறோம்? ரூட் எடுத்துட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். அதாவது கியூபில் கொடுத்துட்டு நமக்கு k வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடணும்? அதுக்கு ரூட் எடுத்துட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ k வேல்யூ கேட்குறதுனால இது எப்படி செய்யணும்னா, இப்போ 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் வந்து k கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஃபார்முலா வந்து என்ன? நமக்கு n இன்ட்டு n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் இதான ஃபார்முலா. இப்போ இது k கியூப்னு கொடுத்துருக்கேன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த ஃபார்முலாயே nக்கு பதிலாக என்ன பண்ணிடுறோம்? k வச்சு எழுதுகிறோம். ஏன்னா k வேல்யூ கேட்டிருக்காங்க. k வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலாவையே கேவாக மாற்றி எழுதிடும். k இன்ட்டு k + 1/2 த ஹோல் ஸ்கொயர் = 6084 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ k இன்ட்டு k + 1/2 இந்த பக்கம் வச்சுக்கிறோம். இந்த k வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்கொயரை வந்து அந்த பக்கம் கொண்டு போனால் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ரூட்டாக மாறிடும். இந்த ஸ்கொயரை என்ன பண்ணிடுறோம்? இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அது வந்து என்ன ஆகிடுது? ரூட்டாக மாறிடுது. k இன்ட்டு k + 1/2 வந்து ரூட் 1084 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ k இன்ட்டு k + 1/2 இருக்குல்ல, அது வந்து ரூட் வேல்யூ எடுத்தால் நமக்கு என்ன வருது அப்படின்னா 78 அப்படின்னு கிடைக்குது. 78 ரூட் 6084க்கு நமக்கு என்ன கிடைக்குது? 78ன்னு கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டையும் வந்து அந்த பக்கம் கொண்டு நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 156ன்னு கிடைக்குது. k இன்ட்டு k + 1 நமக்கு என்ன கிடைக்குது? 156ன்னு கிடைக்குது. நமக்கு வந்து k வேல்யூ வந்து வேணும். இதுக்கு ஷார்ட்கட்டாக என்ன அப்படின்னா இந்த 156க்கு முன்னாடி வரக்கூடிய ரூட் வேல்யூ என்னவோ அதுதான் நமக்கு k வேல்யூ. 156க்கு முன்னாடி வரக்கூடிய k வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 13 13ன்னு போட்டால்
169 போயிடும். 12 தான் வரும். 12 எவ்வளவு? 144. அப்போது 156க்கு முன்னாடி வரக்கூடிய ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா 144 தான் வரும். அப்போ கே ஸ்கொயர் வந்து நமக்கு 144. அப்போ கே வேல்யூ என்ன? அதில் பாதி 12 × 12 தானே நம்ம போடுவோம். 12 × 12. அப்போ நமக்கு கே வேல்யூ என்ன அப்படின்னா 12. அதான் கே வேல்யூ. இப்படி கே வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா 1³ + 2³ + 3³ k³ அப்படின்னு கொடுத்துட்டு 6084 கொடுத்துட்டு கே வேல்யூ கேட்குறாங்க. க்யூப் அப்படின்னாலே ஃபார்முலா என்ன? n × n+1/2². இப்போ k³ கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஃபார்முலாவே கேவாக மாற்றுறோம். k × k+1/2² = 6084 வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ ரூட்டாக மாறுது. ரூட்டாக மாறினா அதுக்கு ரூட் வேல்யூ எடுக்கிறோம். ரூட் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 78ன்னு கிடைக்குது. இப்போ k × k+1/2 வந்து 78. இந்த 2 வந்து அந்த பக்கம் கொண்டு போகிறோம். கொண்டு போனால் k × k+1 அப்போ என்ன கிடைக்குது? 156ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 156 வந்து நம்ம என்ன செய்யணும்னா இதற்கு முன்னாடி உள்ள ரூட் வேல்யூ தான் நமக்கு ஆன்சராக வரும். இப்போ நம்ம வந்து 13 × 13 எடுத்தோன்னா 169 ஆகிடும். நமக்கு 156க்கு அதுக்கு உள்ளே வரக்கூடிய ரூட் வேல்யூ தான் வந்து அந்த கே வேல்யூ. அப்போ நமக்கு 144 தான் அதுக்கு கடைசி. இந்த 156க்கு முன்னாடி வரக்கூடிய ரூட் வேல்யூ என்னென்னா 144 தான். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? 144 போடுறோம். கே ஸ்கொயர் வந்து 144. அப்போ கே வேல்யூ வந்து 12. அடுத்து இதிலே பார்த்தோன்னா 16 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர், 18 அப்படின்னு 30 ஆகியவற்றை பக்களவுகளாக கொண்ட கனச்சதுரங்களின் கன அளவுகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா கனன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு வந்து ஃபார்முலா என்ன? n × n+1/2² அந்த ஃபார்முலாவில் தான் வரும். இது நம்ம கனன்னு கேட்டிருக்கனால என்ன பண்ணிடணும்? எல்லாத்துக்கும் க்யூ போட்டு எழுதணும். கன அளவுக்கு a³ தானே ஃபார்முலா. கனச்சதுரத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னென்னா a³. அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா 16³ + 17³ + 18³ டாட் போட்டு 30³ இப்படி எழுதிக்கிறோம். நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம் முன்னாடி உள்ள வேல்யூ வந்து இல்லை. 15 வரைக்கும் நமக்கு என்ன இல்லை? இங்கே இல்லை, அவைலபிளாக இல்லை. அதனால் என்ன பண்ணிடணும்? பின்னாடி அதை போட்டு நம்ம கண்டிப்பாக மைனஸ் பண்ணணும். 1லேருந்து 15 வரைக்கும் க்யூ போட்டு அந்த ஃபார்முலாலேருந்து கண்டிப்பாக மைனஸ் பண்ணணும். பண்ணிவிட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 16³ + 17 ஏன் நம்ம க்யூ போட்டு எழுதுறோம் அப்படின்னா கன அளவுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இப்போ க்யூ போட்டு எழுதுகிறோம். 16³ + 17³ + 18³ அப்படின்னு போட்டு எழுதுகிறோம். ஆனால் முன்னாடி என்ன இல்லை? முன்னாடி 15. அதாவது எப்போவுமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். நமக்கு வந்து 15³ வரைக்கும் இங்கே வந்து இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? 1³ 15³ வரைக்கும் பின்னாடி எழுதி மைனஸ் பண்ணிக்கிறோம். க்யூபில் இருந்தால் ஃபார்முலா என்ன? n × n+1/2². இப்போ ஃபஸ்ட்டில் வேல்யூவில் n வந்து 30ன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவதுக்கு வந்து 15ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து 30 × 31/2² போடுறோம். இங்கே வந்து 15 × 16/2² போடுறோம். போட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் வந்து ஆன்சர். அடுத்து பார்த்தோன்னா 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 23 சென்டிமீட்டர் ஆகியவற்றை முறையே பக்கங்களாக கொண்ட 12 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க. இங்கே வந்து பரப்பு அப்படிங்கிறது நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. பரப்பு அப்போது சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து a². அப்போ நமக்கு ஸ்கொயர் வேல்யூ. அப்போது இதுக்கு ஃபார்முலா என்ன? n × n+1 2n+1/6 இதான் ஃபார்முலா. நம்ம இந்த ஸ்கொயர் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் மாதிரி மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு 12² + 13² டாட் போட்டு 23 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னா முன்னாடி வேல்யூ இல்லை. எது வரைக்கும் இல்லை அப்படின்னா 11 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு இல்லை. அப்போ 1லேருந்து 11 ஸ்கொயர் வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? நம்ம வந்து மைனஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகினா தான் நம்ம வந்து ஆன்சர் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? 12² + 13² அதை எழுதிக்கிறோமா? எழுதியாச்சு. இப்போ 1லேருந்து 11 வரைக்கும் பின்னாடி போட்டு என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணிடணும். ஸ்கொயர்னால் நமக்கு ஃபார்முலா என்னென்னா n × n+1 2n+1/6 இந்த ஃபார்முலாவில் போடுறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து n வந்து என்ன? 23 எடுத்துக்கிறோம். செகண்டுக்கு வந்து 11 எடுத்துக்கிறோம். இந்த 23 இதில் வந்து அப்ளை பண்ணுறோம். 11 இந்த மைனஸ் பண்ணுறதுல வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேன்சல் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்து 300க்கும் 500க்கும் இடையே 11ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூட்டல் பலன் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவுமே அந்த ஏபியில் உள்ள கணக்கு தான். கூட்டல் பலன் கேட்குறாங்கல்ல. 300க்கு அப்புறமா 11ஆல் வகுப்படக்கூடிய முதல் எண்ணை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்பர் நமக்கு என்னென்னா 308. ஃபஸ்ட் நம்பர் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்குறோம். அதாவது வகுத்து பார்க்கும்போது நம்பர் வந்து என்ன பண்ணணும்? சரியாக வகுப்படணும். 0 வரணும். மீதி வந்து 0 வரணும். அது என்ன நம்பரோ அதை தான் கொடுக்கணும். அப்போ 308 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 500 தாண்டி போகக்கூடாது. 11ஆல் வகுப்படக்கூடிய கடைசி நம்பர் 500க்குள்ளே 11ஆல் வகுப்படக்கூடிய கடைசி எண் என்னன்னு பார்க்கணும். 495 வருது. 0 வருதா? அப்போ நம்ம எழுதியாச்சு. இப்போ வந்து ஒரு என்ன பண்ணுறோம்? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? 308. லாஸ்ட் நம்பர் என்ன? 495.
இப்போ டி என்ன 11ஆல் வகுப்படக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் டி வந்து 11. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, கூடுதல் தானே கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, SN = n/2 a + l. ஏன்னா எல் இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது. இப்போ வந்து SN = n/2 a + l. இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ என் வேல்யூ மட்டும் நம்மகிட்ட இல்லை. அப்போ என் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், l - a/d + 1. இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு வந்து எல் வேல்யூ வந்து என் வேல்யூ வந்து கிடச்சிரும். இப்போ என் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறோம், SN = n/2 a + l. SN = n/2 a + l. இந்த ஃபார்முலாவில் போட்டிருந்தோம், n/2 a + l. இந்த ஃபார்முலாவில் கொண்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, வேல்யூ வந்து கிடச்சிருது, ஆன்சர் வந்து கிடச்சிருது. n வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். n வந்து 18 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிடுறோம், அடுத்து வந்து லாஸ்ட்டாக அந்த ஃபார்முலாவில் கொண்டு போட்டுருந்தோம். SN = n/2 a + l. n வந்து 18, இப்போ 18/2 போடுறோம். a வந்து 308, l வந்து 495. இதை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடுது. முன்னூறுக்கும் 500க்கும் இடையே உள்ள 11ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூட்டப்பலன் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு 300க்கு அடுத்து 11ஆல் வகுப்படக்கூடிய முதல் எண் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 500 தாண்டி போகக்கூடாது, 500க்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்பர். அப்போ கண்டுபிடிச்சி வச்சிட்டோமா. அப்போ 308ங்கிறது ஏன்னு வச்சுக்கிறோம். எல் லாஸ்ட் நம்பர் வந்து 495. டிங்கிறது 11ஆல்னு சொல்லிட்டாங்கன்னா டி வச்சுக்கிறோம். இப்போ இது கூட்டல் பலன் தான் கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன, SN = n/2 a + l. இல்லை நமக்கு n மட்டும் இல்லை, n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, n = l - a/d + 1. n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, l - a/d + 1. இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு n வந்து 18ன்னு கிடச்சிருது. இப்போ வந்து இந்த SN = n/2 a + l போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும்.